இதுக்கு வந்து ரெண்டு ஹெட் இருக்குது, the medial head and the lateral head. Alright, so gastrocnemius வந்து biarticular muscles இருக்கிறதுனால knee as well as அந்த ankle ரெண்டு ஜாயிண்ட்லையுமே அதோட ஆக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இதோட ஒரிஜினேஷன் சோலியஸ் மசிலோட ஒரிஜினேஷன் வந்து நீக்கு மேலே கிடையாது, நீக்கு கீழே. பிளான்டர் ஃப்ளெக்ஷனில் என்ன நடக்குது, இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. டார்சி ஃப்ளெக்ஷனில் அதோட ஆப்போசிட் நடக்குது, இந்த ஆங்கிள் கம்மி ஆகுது. திஸ் இஸ் ஆல்சோ டார்சி ஃப்ளெக்ஷன். சில பேருக்கு டார்சி ஃப்ளெக்ஷன் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், அதாவது இந்த மூமெண்ட் இவ்வளோ தான் போகும், தேவையான அளவுக்கு போகாது. போகும். Overactive muscles, lateral head of gastrocnemius, biceps femoris and the TFL muscle. இது மூணுமே வந்து they have the tendency to externally rotate your tibia. ஸோ இப்போது டிபியாவை இன்டர்னலாக ரொட்டேட் பண்ணுறது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் ஹாம்ஸ்ட்ரிங்லேயே மீடியலாக இருக்கிற ரெண்டு மசில்ஸ். அதை விட்டால் ஜிபிஎஸ் அப்படின்னு 3 மசில்ஸ் சொல்கிறோம், கிரெசிலியஸ், popliteus and sartorius. டிபியாவை எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் பண்ணுறது எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ், இவங்க எல்லாமே ஓவர் ஆக்டிவாக இருக்காங்க. டிபியாவை இன்டர்னலாக ரொட்டேட் பண்ணுறவங்க எல்லா மசில்ஸுமே அண்டர் ஆக்டிவாக இருக்காங்க. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? மசிலோட ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், டு கான்ட்ராக்ட் ஆர் டு ரிலீஸ். அவ்வளோதான் மசில்ஸோட ஃபங்க்ஷன். கான்ட்ராக்ட் எப்போ ஆகும்? ஒரு நியூரான் மூலமாக அதில் ஆக்டிவேஷன் சிக்னல் வந்தால் அது கான்ட்ராக்ட் ஆகும். எந்த ஜாயிண்ட்டில் மசில் கிராஸ் ஆகுதோ அந்த ஜாயிண்ட்டில் மூமெண்ட் ஜென்ரேட் பண்ணும். ரைட், யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். இந்த மசில் வந்து ரெண்டு ஜாயிண்ட் க்ராஸ் பண்ணி போச்சுன்னா, அதாவது பைஆர்டிகுலர் மசிலாக இருந்துச்சுன்னா, அப்போது ரெண்டு ஜாயிண்ட்லுமே ஆக்ஷன் ஜென்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள், டெல்டாய்ட் மசில்ஸ். ரைட், எந்த ஜாயிண்ட்டில் இது க்ராஸ் ஓவர் பண்ணுது? ஆப்வியஸ்லி ஷோல்டர். ஸோ இதோட ஆக்ஷன் வந்து எப்போவுமே ஷோல்டர் ரிலேட்டட் ஆக்ஷனாக தான் இருக்க போகுது. ஆல்ரைட், நவ் லெட்ஸ் டேக் பைசெப்ஸ். பைசெப்ஸ் இஸ் அ பைஆர்டிகுலர் மசில். ஏன்னா இது வந்து இட் கிராசஸ் 2 ஜாயிண்ட்ஸ், எல்போ ஜாயிண்ட் அண்ட் தி ஷோல்டர் ஜாயிண்ட். ஸோ அதனால் பைசெப்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்கன்னா, இட் வில் ஜென்ரேட் எல்போ ஃப்ளெக்ஷன் as well as right shoulder flexion. Alright, கொஞ்சம் கீழே இறங்குவோம் அப்படியே. rectus abdominis, 6 pack abs. ஓகே, இதோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டார்சோவை லீன் பண்ண வைக்கிறது ஃப்ரண்ட்டில், அதாவது க்ரன்ச்சிங் மூமெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரைட், ரெக்டஸ் அப்டாமினஸ் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது, எங்கே இன்சர்ட் ஆகுது? இப்போ மசில்னால் அதுக்கு ஒரு ஒரிஜினேஷன் பாயிண்ட் இருக்கும், ஒரு இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்கும். இப்போ பைசெப்ஸ்க்கு ஒரிஜினேஷன் பாயிண்ட் ஷோல்டர், இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து ஃபோர் ஆர்ம்ஸ். ஆல்ரைட், ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா, ஏன் இது ஒரிஜினேஷனாக இருக்கக்கூடாது, இது இன்சர்ஷனாக இருக்கக்கூடாது? தட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஒரிஜினேஷன்னா ரிலேட்டிவ்லி அது வந்து இம்மொபைலாக இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்கும், மூவ் ஆகாது. வேறு இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா this stays static, however this joint moves. So 6 pack absல வந்து origination எங்க, insertion எங்க? மூவ்மெண்ட் பண்ணுறது இப்படி. So this has to be insertion. Origination is somewhere down in the pelvic region. Alright, so ஏன் சில பேர் அப்போது leg raises பண்ணுறாங்க? This is a very important concept. இதை வந்து கோர் ட்ரைனிங் அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்டமன்ஸ் டெவலப் பண்ணோம்னா crunches பண்ணுங்க, leg raises பண்ணாதீங்க. Leg raises is for hip flexors. Okay, now let's come back and come down to our leg muscles, because we are talking about overhead squat assessment. Overhead squat assessmentல ஃபண்டமெண்டலி நம்ம பார்க்குறது வந்து ஃபீட் மூமெண்ட் இருக்க dysfunctions, எந்த மாதிரியான காம்படிஷன் நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, நான் போன வீடியோவிலே அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னேன். ஸோ லெக் மசில் அப்படின்னா என்ன? gastrocnemius, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 2 க்ரீக் வேர்ட்ஸ் சேர்ந்த ஒரு வேர்டு, gastric and nemius. nemiusனா லெக்,
gastracனா belly. So belly of the leg. So இதான் legனா legக்கு belly எது? The belly of the leg. So இதோட origination point பார்த்தீங்கன்னா kneesக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் தெரியும். அதாவது ஃபீமர் போனோட posterior portion பின்னாடி இங்கே kneeக்கு மேலே. So it crosses the knee joint, goes all the way to the Achilles tendon and then attaches the calcaneus bone, அதாவது heel. Alright. So இப்போ இந்த gastrocnemius பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு ஹெட் இருக்குது, the medial head and the lateral head. Alright. So gastrocnemius வந்து biarticular muscles இருக்கிறதுனால knee as well as அந்த ankle ரெண்டு ஜாயிண்ட்லையுமே அதோட ஆக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். நீயை பொறுத்த வரைக்கும் it will generate a knee flexion. Alright. So there are many other knee flexors and calf will participate in it. But primarily calf ஓட function, muscle function என்னன்னு பார்த்தோம்னா when it contracts it generates a plantar flexion. இந்த மாதிரி plantar flexion movement. Alright. So plantar flexorக்கு இன்னொரு muscle கூட இருக்குது. It is also part of the leg. இது வந்து calfக்கு பின்னாடி இருக்கும். So this is gastrocnemius and the soleus muscle, which is a longer muscle, also attaches to the calcaneus bone through this tendon. இதோட origination, soleus muscle ஓட origination வந்து நீக்கு மேலே கிடையாது, நீக்கு கீழே. So it is still in this same leg bone, அதாவது tibial bone. So legனா இந்த போனுக்கு பேர் tibia, thigh-னா அந்த போனுக்கு பேர் femur. So gastrocnemius வந்து ஃபீமர்லேருந்து ஒரிஜினேட் ஆகி calcaneusக்கு போகுது, soleus வந்து tibiaலே ஜென்ரேட் ஆகி calcaneus போனில் போய் அது போய் ஜாயின் ஆகிது. ஸோ plantar flexors அப்படின்னா gastrocnemius as well as soleus. gastrocnemiusக்கு ரெண்டு ஹெட் இருக்குது, soleusக்கு ஒரு ஹெட் தான் இருக்குது. ஸோ டோட்டல் 3 ஹெட். அதனால காஃப் மசில்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, triceps suri. ஆல்ரைட். ஸோ plantar flexion என்னன்னு பார்த்தோம். ஸோ plantar flexionக்கு ஆப்போசிட் ஒரு மூமெண்ட் இருக்குது, அது பேர் தான் dorsiflexion. ஸோ if this is neutral position, then this is plantar flexion and then its opposite movement is dorsiflexion. Alright. So என்ன நடக்குது இந்த ரெண்டு ஃப்ளெக்ஷன்லேயும், உங்கள் tibial bone and your foot இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்குது, ரைட். plantar flexionல என்ன நடக்குது, இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. dorsiflexionல அதோட ஆப்போசிட் நடக்குது, இந்த ஆங்கிள் கம்மி ஆகுது, கரெக்ட். ஸோ ஆல்ரைட். dorsiflexorsனால் யார், எந்த மசில்ஸ் dorsiflex பண்ணுது, ஏற்கனவே நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். dorsiflexors ஆர் this muscle, the anterior tibial muscle. இந்த மசில் நீங்கள் ஸ்குவாட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, லைக் if this is foot and this is your tibia, you are flexing your knee and then you are sitting, right. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் கம்மியாகுதா இன்க்ரீஸ் ஆகுதா, this is also dorsiflexion, correct. Now let's start our assessment dysfunction. சில பேருக்கு dorsiflexion ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், அதாவது இந்த மூமெண்ட் இவ்வளோ தான் போகும், தேவையான அளவுக்கு போகாது. போகும், எப்போ போகும்னா வேறு ஏதாவது ஒரு சீட்டிங் பண்ணால் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணிக்கிறது, இல்லை இப்படி பண்ணிக்கிட்டு போகிறது, இல்லை நீ இப்படி பண்ணிக்கிட்டு போகிறது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், டிஃபெக்ட்ஸ். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா பிகாஸ் dorsiflexion இஸ் காம்ப்ரமைஸ்ட். ஏன் காம்ப்ரமைஸ் ஆகும் dorsiflexion, நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண மசில்ஸை வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம் ஏன்ட்டு. 1, உங்கள் dorsiflexor தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ பேசிக்கலி தே ஆர் underactive, ரைட். ஓகே. வெல் இது வந்து ஆக்டிவாக இருந்தால் கூட இதுக்கு பின்னாடி பிரேக் கொடுக்கறது வந்து plantar flexors, the soleus and the gastrocnemius. இவங்க அளவுக்கு மேலே ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ தே ஆர் overactive. overactiveனா லைக் தே ஆர் ஸ்ட்ராங், தே ஆர் ஷார்ட்டன்ட். ஸோ அதனால இவங்க ரிலாக்ஸ் ஆகிறதில்ல. ஸோ இவங்க ரிலாக்ஸ் ஆகினா தான் வந்து யூ குட் ஃபினிஷ் யுவர் மூமெண்ட். இந்த மூமெண்ட் plantar flexion அண்ட் dorsiflexion வந்து sagittal plane நடக்குது, அதாவது இந்த டைரெக்ஷனில். இந்த டைரெக்ஷனில் இதுக்கு மேலே மூமெண்ட் கிடைக்கல. ஸோ ஃப்ரண்டல் பிளேன், இந்த பிளேன்லேருந்து
கொஞ்சம் சீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். The lateral head of the gastrocnemius, not the medial head. The lateral head ஏற்கனவே உங்கள் knee flex பொசிஷனில் இருந்துச்சுன்னா இந்த lateral gastrocnemiusக்கு ஒரு திறமை இருக்குது. That is to externally rotate. What? வேறு எந்தெந்த மசில்ஸால் டிபியல் போனை வந்து எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் அனாட்டமி படிக்கணும். ஸோ அதில் பார்த்தது என்ன தெரிஞ்சதுன்னா நாட் ஓன்லி த லேட்ரல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ராக்னீமியஸ், அதாவது காஃபோட லேட்ரல் ஹெட், அது மட்டும் இல்லை, அது போக இன்னும் ஒரு 2 மசில்ஸ் இருக்குது. ஒன் இஸ் பைசெப் ஃபிமோரிஸ், ஷார்ட் ஹெட் ஆஃப் பைசெப் ஃபிமோரிஸ் ஹியர் ரைட் அபவ் த knee joint, போஸ்டீரியர் போர்ஷனில் சின்னதாக இருக்கும். Alright, it also has the tendency to externally rotate the tibia like this when the knee is in flexed position. இதை விட்டால் ஒரு மேஜிக்கல் மசில் ஒன்று இருக்குது மேலே around here, it's called the TFL, tensor fasciae latae. இதுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. பட் நம்ம டிஸ்கஷனில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவ்மெண்ட்னு பார்த்தோம்னா TFL is having the capability to externally rotate the tibia. Front pocket muscle, உங்கள் front pocketல நீங்கள் இப்படி கையை வச்சிங்கன்னா you could easily grab it here in this front portion. இதை பற்றி அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன்னா இது வந்து பல மூமெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அதனால். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது overactive muscles, lateral head of gastrocnemius, biceps femoris and the TFL muscle. இது மூணுமே வந்து they have the tendency to externally rotate your tibia. That's why you are using that as a cheating mechanism to compensate for dorsiflexion. Alright, so இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்டான இருக்கிற மசில்ஸ், அதாவது டிபியல் இன்டர்னல் ரொட்டேட்டர்ஸ், அவங்க வேலை ஏன் சரியாக பார்க்கல அப்படின்னு பார்த்தோம்னா obviously they are underactive, right? ஸோ இப்போது டிபியாவை இன்டர்னலாக ரொட்டேட் பண்ணுறது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா the turns out to be easy. இப்போது lateral head of calf வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேட் பண்ணுறதுன்னா obviously medial head of the calf is going to rotate internally. Yes, that is true. அதுவே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் ஆஃப் டிபியல் போன் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங், ரைட்? ஹாம்ஸ்ட்ரிங்லேயே மீடியலாக இருக்கிற 2 மசில்ஸ். ஹாம்ஸ்ட்ரிங் என்ன? ஹாம்ஸ்ட்ரிங்னா உங்கள் தொடைக்கு பின்னாடி இருக்கிற மசில்ஸ். அங்கே 3 மசில்ஸ் இருக்கும். ஏற்கனவே நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து மீடியலாக 2 இருக்கும், அதாவது பாடிக்கு சென்டரில் 2 இருக்கும், செமி மெம்பரனோசஸ் அண்ட் செமி டெண்டினோசஸ். அதுக்கப்புறம் தான் 3ஆவதாக பைசெப் ஃபெமோரிஸ் வருது. அதுதான் ஷார்ட் ஹெட்டாக மாதிரி எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் பண்ணுச்சு. ஆல்ரைட், ஸோ தட் இஸ் த லேட்ரல் பார்ட் ஆஃப் ஹாம்ஸ்ட்ரிங். ஹாம்ஸ்ட்ரிங்க்கு இருக்க மிடில் பார்ட் ரெண்டுமே வந்து ஒரிஜினேட் ஆகி எங்கே இன்சர்ட் ஆகுதுன்னா டிபியாவோட மீடியல் பார்ட்டில். ஸோ தே ஹாவ் த டெண்டன்சி டு இன்டர்னலி ரொட்டேட் த டிபியா. ஸோ இதுவும் அண்டர் ஆக்டிவாக இருக்குது. அதை விட்டால் ஜிபிஎஸ் அப்படின்னு 3 மசில் சொல்கிறோம், கிரெசிலியஸ், popliteus and sartorius. டிபியாவை எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் பண்ணுறது எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ், இவங்க எல்லாமே ஓவர் ஆக்டிவாக இருக்காங்க. டிபியாவை இன்டர்னலாக ரொட்டேட் பண்ணுறவங்க எல்லா மசில்ஸுமே அண்டர் ஆக்டிவாக இருக்காங்க. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? ஓவர் ஆக்டிவ் மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அண்டர் ஆக்டிவ் மசில்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் தென் யூ ஆர் அவுட் ஆஃப் திஸ் டிஸ்ஃபங்க்ஷன். வெல், பாசிபிளி இப்போது இந்த அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து இது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலான்னு தான் சொல்லும். தெர் இஸ் நோ கேரண்டி, ரைட்? பட் 90% பீப்புள் கெட் க்யூர். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீட் அவுட் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொன்னது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஓவர் ஆக்டிவ் மசில்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம்? ஃபோம் ரோலிங் பண்ணலாம். அதை விட்டால் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். வாட் இஸ் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்? ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டாட்டிக்காக அதை ஹோல்ட் பண்ணுறது ஒரு 20-40 seconds or even up to 1 minute. அப்படி பண்ணுறதுனால அந்த மசில்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் காலப்போக்கில். ஓகே, ஒரே நாள் ஆகாது. அண்ட் நவ் அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ், அதாவது மீடியல் ஹெட் ஆஃப் காஃப் அண்ட் ஜிபிஎஸ் மசில்ஸ், மீடியல் போர்ஷன் ஆஃப் யுவர் ஹாம்ஸ்ட்ரிங், இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணும்.
ஃபீட் டேர்ன் அவுட் சொன்னீங்க, ஏன் ஃபீட் டேர்ன் இன் பற்றி சொல்லலை அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரலாம். ஃபீட் டேர்ன் இன் இஸ் நாட் அ காமன் ப்ராப்ளம். ஜென்ரலி ஒரு 90% இது யாருக்குமே வரதில்லை. அப்படி யாராவதுக்கு வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ மஸ்குலர் ப்ராப்ளம், இட்ஸ் அ நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம். வீடியோ ஸ்டார்ட்டில் சொன்னேன் இல்லையா, நியூரான் ஆக்டிவேட்ஸ் த மசில், தட் அப்ளைஸ் டு ஃபீட் டேர்ன் இன். இதை விட்டால் சில பேருக்கு ஃப்ளாட் ஃபீட் இருக்குது. ஓகே, ஃப்ளாட் ஃபீட்னா என்ன? உங்களோட ஃபுட்டில் ஒரு ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா தான் ஃப்ளாட் ஃபீட் சொல்கிறோம். நான் ஃப்ளாட் ஃபீட் வந்து பை பர்த்தே இருக்குதா, ஜெனட்டிக்காகவே இருக்குதா, இல்லை நீங்கள் தப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த ஆர்ச் போயிடுச்சா? we don't know, right? So as a trainer I will not assume நீங்கள் வந்து பை பர்த்தே உங்களுக்கு ஆர்ச் இல்லை அப்படின்னு நான் வந்து I cannot assume. So I will always go by my pattern and the testing. ஸோ இப்போது ஃபீட் அவுட்டுக்கு என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே வந்து ஃப்ளாட் ஃபீட்டுக்கும் நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் இது நல்லா பொருந்தும். அது போக ஃப்ளாட் ஃபிட் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஃபீட் ஈவர்ஷன். அதாவது இதான் உங்களோட டிபிஎல் போன் இல்லையா, லெக்கில். இதில் வந்து தின்னாக ஒரு அவுட் சைடில் ஒரு சின்ன போன் வரும், அது பேர் தான் ஃபிபுலா. ஸோ அந்த ஃபிபுலாவை ஹோல்ட் பண்ணுற ஃபிபுலாரிஸ் மசில்ஸ், தே ஆர் கால்ட் ஈவர்ட்டர்ஸ். ஸோ நீங்கள் அதையும் வந்து ஓவர் ஆக்டிவ் மசில்ஸில் சேர்த்துக்கணும். Foam rolling for lateral gastrocnemius, அதாவது outer portion of your calf. So tilt your leg like this a little bit, tilt பண்ணிட்டு and then start rolling the foam. Simple. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வேணும்னா you could use the other leg also like this. சில பேருக்கு ஃபோம் ரோலிங்கில் அவ்வளோவா எஃபெக்ட் தெரியாது. அவங்களுக்கு வந்து மேபி யூ கேன் ட்ரை a massage ball. Alright, lateral gastrocnemius முடிச்சிட்டிங்கன்னா then come a little upwards. நீக்கு கொஞ்சம் மேலே outer portion, இதுதான் வந்து bicep femoris ஓட short head. So tilt your thigh a little bit and then do the same thing. ரொம்ப டெண்டராக இருந்துச்சுன்னா you could hold yourself like this for a few seconds and then maybe tilt laterally like this. இதை விட்டால் மூணாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஓவர் ஆக்டிவ் மசில் வந்து TFL, that is the front pocket muscle here. Along the side of your hip like this. இப்போது எல்லாருக்கிட்டையும் ஃபோம் ரோலர் இருக்காது, they may not even like it. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் கூட யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஃபோம் ரோலர் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் ரெண்டுமே கூட பண்ணலாம். ஸோ இப்போது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்கில் இதே ஹார்ட் மசில்ஸில் வந்து எப்படி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரைட், ஸ்டார்டிங் வித் காஃப் ஸ்ட்ரெச்சிங். உங்கள் வீட்டில் ஸ்டேர்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே போதும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு, ஸ்டேர்ஸை வந்து நீங்கள் எப்படி காஃப் ரேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து calf stretch out use பண்ணலாம். You could also use single leg calf stretch. Static stretching for biceps femoris. Okay, so நீங்கள் காலை வந்து இந்த மாதிரி பர்பெண்டிகுலர் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியாவில் தள்ளுங்க காலை உள்ள. Now get hold of your biceps femoris here. அது பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கீழே இருக்கும் அப்படி, right? And then extend your knees. You should feel a stretch in your biceps femoris. So finally TFL, அதாவது front pocket muscles. இதை வந்து எப்படி ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஒன் சைட் அட் அ டைம். லெஃப்ட் சைடில் வந்து இந்த TFL நீங்கள் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணோம்னா அந்த காலை இப்படி ஹாரிசான்டலாக வச்சுக்கோங்க. ஆப்போசிட் லெக் வந்து டயகனலாக வெளில எடுத்து போய் கொஞ்சம் அப்படியே டில்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இஃப் நீடட் கொஞ்சம் இன்க்ளைன் கூட பண்ணலாம் நீங்கள்.
இப்போ ஓவர் ஆக்டிவ் மசில்ஸ்லாம் வந்து எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம், எப்படி அதை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்ட்ரெங்தனிங் தி அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ். ரைட், அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ் எல்லாமே வந்து பாடி சென்டர் லைன், அதாவது மீடியன் இதை நோக்கி இருந்துச்சு. ஸோ மீடியல் ஹெட் ஆஃப் யுவர் கேஸ்ட்ராக்டீமியஸ், உங்களோட adductors, ரைட், உள்ளே இருக்க தைஸு அண்ட் செமி மெம்பரனஸ் செமி டெண்டினோசஸ், மீடியல் போர்ஷன் ஆஃப் யுவர் ஹேம்ஸ்ட்ரிங்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் மீடியல் பார்ட் ஆஃப் கேஸ்ட்ராக்டீமியஸ். ஸோ நீங்கள் காஃப் ரேசஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுவே வந்து உங்கள் ஃபுட்டை வந்து கொஞ்சம் இன்டர்னலி ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் அதோட வேலை, கேஸ்ட்ராக்டீமியஸோட மீடியல் ஹெட்டோட வேலை. ஸோ நம்ம வந்து அதை ஃபேவரபிள் பொசிஷன் எடுத்து போயிடுவோம், இந்த மாதிரி internally பார்க்குற மாதிரி, right, penguin feet மாதிரி, and then we'll do the calf raises. Let's see how. Internally rotate your calf like this, your tibial muscles, and then எப்படி காஃப் ரேசஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்னலாக ரொட்டேட் பண்ணி காஃப் ரேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் ஜிம்மில் நீங்கள் வந்து ஹேம்ஸ்ட்ரிங் கேர்ள்ஸ் பண்ணுற மெஷின் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து சேம் அதே மாதிரி ஃபீட்டை வந்து கொஞ்சம் இன்டர்னலி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து லெக் கேர்ள்ஸ் பண்ணுங்கள். சம்திங் லைக் திஸ். இன்டர்னலி ரொட்டேட், இப்போது இந்த மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் அ குட் மைண்ட் மசில் கனெக்ஷன். இப்போது நான் சொன்னது இந்த டிப்ஸ், இந்த ஃபுட் பொசிஷனிங் எல்லாமே வந்து ஃபிட்னஸில் சொல்கிறாங்க. பாடி பில்டிங்கில் சில பேர் வேறு மாதிரியான டிப்ஸ்லாம் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அல்டிமேட்லி யூ ஹேவ் டு டிசைட். நான் வந்து ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜென்ரலாக ஃபீட் இன்வெர்ட்ஸை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீடியல் மசில்ஸ்க்கு நல்லா ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து தை ஏ டிடக்ஷன். நான் தையில் வந்து 2 மூமெண்ட் இருக்குது. லேட்ரலாக பார்த்தோம்னா வெளியில் போகிறது வந்து ஏபி டக்ஷன், பி ஃபார் பை பாய், அதனால வெளியில் ஏபி டக்ஷன். ஏடி டக்ஷன், ஆட் உள்ளுக்குள்ளே வருது. ஸோ நம்ம பார்க்காத மசில்ஸ் என்ன அப்போது? ஜிபிஎஸ் மசில்ஸ், ரைட், கிரசீலியஸ், சார்டோரியஸ் அண்ட் பாப்ளிட்டியஸ் மசில்ஸ். இப்போது இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. பட் இதை வந்து இதோட ஒரு மூமெண்ட் வந்து ஏடி டக்ஷன், தையோட ஏடி டக்ஷன். அதனால் நீங்கள் வந்து ஏடி டக்ஷன் வந்து பண்ணிங்கன்னா உங்களோட ஜிபிஎஸ் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும். அதாவது கால் எப்படி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே எடுத்து வர மூமெண்ட்டு. அதுக்குன்னு சில ஜிம்மில் வந்து மெஷின்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் காலில் ஒரு பேண்டை கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இது மாதிரி ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபீட் டர்ன் அவுட் பற்றி பேசினோம். ஏன் ஃபீட்டில் ஆரம்பித்தோன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரைட். ஆல்ரைட். இப்போ அடுத்தது வந்து நீ வால்கஸ், அதாவது நீ உள்ளுக்குள்ளே வர்றது, ஃபார்வர்ட் லீனிங், இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோ சீரீஸில் பார்ப்போம். பட் அது எல்லாத்துக்குமே வந்து ஃபீட்லேருந்து தான் ஆரம்பம். ஃபீட் உங்களுக்கு வந்து டிஸ்ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் வந்து மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் இப்போ மல்டிபிள் ப்ராப்ளம் வந்தால் கூட ஃபஸ்ட்டு ஃபீட்லேருந்து வருதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து மேலே நோக்கி போவோம். ஸோ I'll see you in my next video and we will talk about knee valgus. You guys take a good care and stay safe, stay healthy. Bye-bye.